அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்கள் ஆகிய தங்களுக்கு வருகின்ற 29/3/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சி. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தங்களுக்கு 8வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதாவது காலச்சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கிருந்து பார்க்கணும் இந்த இடத்துல வருது உங்கள் ராசி. அப்போ பார்த்தோம்னா 1, 2, 3 4வது ராசியாக இருக்கிறீர்கள். சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் வரீங்க காலச்சக்கரத்தில். அதாவது ஜாதகம் பார்க்கறதுலேயே 2 விதம் அப்படின்னா சந்திரன் எங்கே இருக்காரோ அதை வைத்து மற்ற கிரகங்களை கிடைக்கிறது. சந்திரா லக்னம்னே பேர். அவன் பிறந்த நேரத்தில் ஒரு லக்னம் இருக்கும். அப்போ சந்திரனாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தில் சூரியனை விட முக்கியம் வாய்ந்தவர்கள். அப்பேற்பட்ட ஒரு லக்னத்தையும் ராசியையும் கொண்டவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு இவ்வளவு நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் இங்கிருந்து எண்ணின்னு வந்தோம்னால் கும்பராசி அப்படின்னு சொல்லக்கூடிய 8வது இடத்துல இருந்து தங்களுக்கு படாத கஷ்டங்களை கொடுத்து வந்தார். அஷ்டமச்சனின்னு பேர். இடமாற்றம், வேலை மாற்றம், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனைகள், சங்கடங்கள், மன உளைச்சல், பொருள் விரயம், இந்த மாதிரிலாம் வாகன விரயம், விபத்து, ஆயுள் கண்டம், எங்கே பாரு ஒரு மன உளைச்சல், கவலை, வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை, அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தார். அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, தாயார் தகப்பனாருக்குள்ள பிரச்சனை, குழந்தைகளோட பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, எதுக்கு தீர்வு சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே என்னடா பண்ணுறது, எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தது. இவ்வளோ நாளாக 8ஆம் இடத்துல இருந்து பல பிரச்சனைகளை கொடுத்து வந்தார் சனி பகவான். அப்படி இருந்த சனி பகவானாகப்பட்டவர் வருகின்ற நான் சொன்ன தேதியில் மார்ச் 29 2025 இங்கே இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி இங்கிருந்து பயிற்சியாய் மீனராசிக்கு இங்கே வரார். மீனராசிக்கு வரும் பொழுது நம்ம ராசியிலிருந்து கடகராசியிலிருந்து என்னன்னு வரணும். கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்திற்கு வரும் பொழுது பாக்யஸ்தானம்னு பேர். பாக்கியம்னா எனக்கு அந்த பாக்கியம் இல்லைடா, அவனுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் அது கிடச்சிருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறத என்ன சொல்கிறாங்க, புத்திர பாக்கியம் இல்லைன்னு தான் கேட்பாங்க. ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் அது ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு யாரும் கேட்குறதில்ல. எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமா, அந்த பாக்கியங்கிறது அமைப்பு, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது மிகவும் நன்மை. அப்படி பார்க்கும் பொழுது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், அதாவது 4வது ராசியாக உங்களுடைய இடத்திற்கு சனி பார்வையும், நம்பராசியில் இருந்து பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்திற்கும் வருகிறார். பாக்கியஸ்தானத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு வாங்கலாம். குறிப்பாக எவ்வளோ நாளாக பட்ட கஷ்டத்தில் படாத பாடு, அங்கும் இங்கும் அலைச்சல், அதாவது உள்ளூருக்குள்ளேயே வீடு மாறுறது, சொந்த வீட்டை விட்டு வாடகைக்கு போகிறது, அதாவது வாடகை வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறது, அப்படியெல்லாம் இருந்தால் கூட ஏற்றுக்கும். என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஊராக அலைய வைக்கும், தெருவாக அலைய வைக்கும். இது அஷ்டமச்சனிங்கிறது. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருப்பான், அடுத்த வாரம் திருவள்ளூரில் இருப்பான், அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது அரக்கோணத்தில் இருப்பான், அதுக்கடுத்த மாதம் கோயம்புத்தூரில் இருப்பான். இப்படி இந்த 2.5 வருஷமாக இங்கே தான் நிரந்தர அட்ரஸ்ன்னு அவங்க ஒன்றுமே கொடுக்க முடியாது, யாரும் அவனை சந்திக்க முடியும். அப்படியெல்லாம் போட்டு இந்த இடத்துல இருந்து படாத பாடுகளை படுத்தியவர் ஒரு ஸ்திரமான இடத்தை தருகிறார். இங்கே வந்து ஸ்திரம், சனி பகவானுக்கு பேர் ஸ்திரம், சனிக்கிழமைக்கு பேர் ஸ்திர வாசனம்னு பேர். வாசனம்னா கிழமை, சனிக்கிழமை ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை தான் நிரந்தரமான கிழமைன்னு பேர், ஸ்திரமாக இருக்கக்கூடிய கிழமை. அப்போது ஸ்திரமான ஸ்தானத்தை மீனத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு வந்து அளிக்கிறார். கண்டிப்பாக வீடு யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறார். வீடு, மனை, இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், விவசாய நிலங்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா விவசாயிகளுக்கு, கடகராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறத கொடுக்குறார். இவ்வளோ நாளாக விவசாயத்துறையில் கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க பல விவசாயிகள், அவங்களை கேட்டால் தான் தெரியும் அவங்க கஷ்டங்கள். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்களுக்கு விவசாயத்தில் பெரும் மேன்மை. இந்த மீனம் ஜலராசி, கண்டிப்பாக வெளிநாடு போகலாம், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவு நமக்கு வருமானங்கள் ஏற்படும். தான தர்மங்கள், தனாதர்மம் ததசுகம், தான தர்மங்களை பண்ணி சுகத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் தான் பாக்கியம். வீடு, மனை, வாகனம், பொருளாதாரம் இதை கொடுக்கிறார். 4ஆம் பார்வையாக தாயார் உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கடகத்துக்கு அதிபதி சந்திரன்,
சந்திரன் மனோகாரகன், மாத்திருக்காரகன், மனசிற்கும் தாயாருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான். அப்போ நமக்கு மனசில் இருந்த கவலை விலகுது, மனோபயம் விலகுது, மனோ வியாகுலம், மன கஷ்டங்கள், மனப்பதட்டம், இதுக்கு என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு என்ன பண்ண போகிறோமோ இப்படியெல்லாம் 2.5 வருஷமாக உலட்டி கொண்டிருந்த மனம் இப்போ தெளிவாகுது. அதே சமயம் தாயாருடைய அனுகிரகம், தாயார் சொத்துக்கள் கிடைக்கும், தாயாருக்கு இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாகும். இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறார். அடுத்ததாக பார்த்தோம்னா கேது பகவான். கேது பகவான் இந்த இடத்துல இருக்கார் இப்போ. அதாவது நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து நீதிமன்றம், வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ், வாதம், வம்பு வழக்கு இதை பண்ணிட்டு இருக்கிறவர். அவரும் இந்த வருஷத்தில் மே மாதத்தில் பயிற்சியாகி 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்துக்கு வர்றார். அதுவும் நன்மைகள் அதிக அளவில் தரக்கூடிய விதமாக தான் இருக்குது. கேதுவனுடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நன்மை ஏற்படுது. சனி பகவானால் பலவிதமான நன்மைகளை கேது அங்கே வரும் பொழுது நன்மையை கொடுக்குறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு இடம் பெயர்றார். ஒரு 2 மாதம் 2 பேர் ஒன்றா சஞ்சரிக்கிறாங்க. அந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுப்பார். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால்தான் அந்நிய தேசங்கள்லாம் போக முடியும், இல்லாட்டி அதற்குண்டான வாய்ப்பு இல்லைன்னா போக முடியாது. அந்த மாதிரி யோகம் அப்படிங்கிறது இந்த ராகு இந்த இடத்துல இருக்கும் பொழுது, இங்கே சனி இங்கிருந்து போகும் பொழுது வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு காசில் சாப்பிட்றது, வெளிநாட்டுக்காக இங்கிருந்து வேலை செய்கிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்குறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், அதான் முதல்ல சொன்ன புத்திர பாக்கியம்னு, இந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். நன்மை சற்று கூடுதலாகத்தான் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் குரு பகவான் அப்படிங்கிறவர் இங்கே இருக்கார். இப்போது ரிஷபத்தில் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி பார்க்க முடிய இந்த குரு பகவான் இங்கே இருக்கிறவர் இங்கே வரும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வரார், லெஸ் பிளேஸுக்கு வரார். வரும் பொழுது என்னாகும், பொன், பொருள், ஆடை, ஆபரணங்களை விரயம் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்குறார். இப்போ இந்த கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஆகப்பட்டவர் சனிப்பயிற்சியில் நன்மையை கொடுத்தாலும் இது நாளும் வச்சு தான் பார்க்கணும். நாளும் ஒரே சமயத்தில் 2025 சேருது. இப்போ இது நல்லது பண்ணுது. சாம்பார் இப்போ ஒரு மீல்ஸுனால் நான் சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம், பொரியல், கூட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அது ஒன்று நல்லா இருக்குது. மீதி இருக்கிற ரசம், மோர், பொரியல் சரியில்லைன்னா தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அதையும் சேர்த்து தான் மீல்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இதில் ஒன்று நல்லா இருக்குது. சனி நல்லா இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயம் ராகுவும் அவர் கூட இருக்கார், ஜென்ம ராகுவாக வந்துடுறார், அவரும் நன்மையை செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் ஆகப்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வரார். இவர் போன இடத்துக்கு அவர் எப்போவுமே ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் அப்பிரதட்சணமாக தான் வருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பத்திலேருந்து மீனத்துக்கு இப்படி போகிறார் சனி. ராகு என்ன பண்ணுறார், மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வருவார், இப்படி பின்னாடி வருவார். இங்கே வரும்பொழுது 8ஆம் இடத்துக்கு ராகு வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குடும்ப பிரச்சனை, நரம்பு கோளாறுகள், இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்குறார். அப்போது நான் குருவும் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார். எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சனி நன்றாக இருந்தாலும் சனி பயிற்சி மிகச்சிறப்பு, கடகராசிக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் இதெல்லாம் ஒரே காலகட்டத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சுவாமி சனி நல்லா இருக்குன்னு சொன்னார், நான் கஷ்டப்படுறேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். அவர் மட்டும் காரணம் இல்லை. அதே காலத்தில் ஒரே பஸ்ஸில் 100 பேர் போகிறோம், 50 பேர் நல்லவன் இருப்பான், 20 பேர் பிட் பாக்கெட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த கெடுதலையும் சேர்த்து சொன்னால்தான் நாம் வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நடக்க போகுது, நம்ம எச்சரிக்கையாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதாவது குடும்பத்தில் பிரச்சனை, குடும்ப கலகம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலம் வருது ராகு நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் 12 விரயமானதுனால சேமிப்பு, பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், மருத்துவ செலவுகள், பெயர், புகழ், வித்தை, திறமை இதெல்லாம் மறைக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் உட்கார வைக்க போகிறார் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியுது. இப்போ இதற்கெல்லாம் என்ன பண்ணுறது நம்ம அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் வருது அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னா எதனால் பிரச்சனை வருது, அதான் அடித்தளமாக ஆராயணும். இப்போ கடகராசிக்காரன்னு வச்சுக்கோங்க, அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அது பெண்ணாக இருந்தால் நம்ம கணவர் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வர போகிறாரு, ஏதாவது வம்பலுக்கு போகிறாரு, இல்லை தேவையில்லாத தொல்லைகள் தரப்போகிறாரு. அப்போ நம்ம எதற்கும் இந்த இடத்துல எச்சரிக்கை. அவர் 1000 பேசினாலும் நம்ம இடத்துல விட்டு கொடுத்து போயிடலாம், எதிர்த்து பேச வேண்டாம். அல்லது நம்ம அவர்கிட்ட நடந்துக்கிற விதத்தில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணர்றதுக்காக தான் இதை இங்கே சொல்கிறேன்.
அப்படி ஒருத்தர் விட்டு கொடுத்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல தெரிந்து அதற்கு பாலமாக நம்ம அதை அமைச்சிருந்தோம்னால் பிரச்சனைகளை தீர்வை அமைச்சிருந்தோம்னால் பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே இங்கே தடுத்து நிறுத்திடும். அங்கேருந்து கோபமாக வரும்பொழுதே அவர் எதிர்பார்த்து இங்கே கண்ணில் பட்டுருச்சுன்னா அந்த கோபம் சாந்தமாயிடும். அப்போது இந்த நமக்கு தடையை கொடுக்கக்கூடிய கிரகத்தை தடை ஏற்படுத்துகிறார் இந்த பிரச்சனைகளை. இப்போ இதனால தான் தடை வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த தடை வராமல் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டோம்னா முழுமையாக இந்த சனி பகவானுடைய கொடுக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் நம்ம அனுபவிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இல்லை நம்ம அதை எதுவும் பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக இருந்து இந்த பிரச்சனைகள் வரும் தெரிவித்துமே அந்த வந்துட்டு போது பார்த்துக்கலான்னா இவரும் கெடுதலை பண்ணுவார். அவர் பண்ணக்கூடிய அனுக்கிரகமும் நம்ம கதவை சாத்திடும், திறக்க முடியாது. அவர் கொடுக்க தயாராக இருக்கார். நம்ம கையில் ஓட்டை இருக்குது, புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த ஓட்டைங்கிறது தான் இங்கே ராகு. இந்த ஹோல்ஸை நம்ம அடைச்சிட்டோம்னா கொடுக்குறது நம்ம கையில் நிற்கும், புரிஞ்சுங்களா? அப்போ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். அதே மாதிரி குரு பகவான் 12 விரயமாக போகிறாருன்னு சொன்னேன். விரயமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா சேமிப்புகள் கரையும். அப்போ நம்ம செய்யக்கூடிய செலவுகளை இவ்வளோ நாள் தாம் தூம்னு பண்ணியிருக்கலாம். அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது இதில் முதலீடு பண்ணுறது அதில் இறக்கிறது இப்படியெல்லாம் வெட்டி செலவுகள் நிறையா பண்ணுறோம், நமக்கே தெரியாது. அப்போதைக்கு ஆசையில் பண்ணிடுவோம். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஜாலியாக செலவு, ஒரு 500 ரூபா ஆக வேண்டிய இடத்துல 5000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணம், அதாவது இவர் செலவு பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. செலவுக்கு உண்டான வருமானம் இருந்தால் தானே பண்ண முடியும். வருமானத்தையும் தடை பண்ணுறாரு குரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எங்கே கம்மி பண்ணணுமோ செலவை அதை கம்மி பண்ணிவிட்டு சேமித்து வச்சாதான் இந்த குரு முடிகிற வரைக்கும் நான் அதே செலவை கொண்டு போக முடியும். அப்போ தான் நான் சொன்ன மாதிரி சனியனுடைய பலனையும் அந்த இடத்துலையும் அனுபவிக்க முடியும். குரு விரயத்தை கொடுக்குறார். விரயம்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம், நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கணவன் மனைவிக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், நம்ம இதில் இது பண்ணிக்கலாம், குருவுடைய இதில் செலவு கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த கிரகங்களும் சும்மா இருக்காது. அந்த கிரகங்கள் அவர்கள் செய்கிற வேலையை செய்யத்தான் செய்யும். நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாலும் அவங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடி இவன் தயாராக இருக்கானா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படி நம்மள்கிட்டே மோதுறான்னு அவனும் வீரியத்தை காமிப்பார்கள். காமிக்கும் பொழுது நம்ம முக்கால்வாசி நம்ம பாதுகாப்பாக இருக்கும் பொழுது இந்த கால்வாசி பிரச்சனைகளை நம்ம எளிதாக கையாண்டுடலாம். அதற்குண்டான பரிகாரங்களையும் இதையும் பண்ணும் பொழுது நாம் முழுமையான நல்லதையும் அனுபவித்து இந்த தீமைகளை வருமுன் தடுத்து நமக்கு என்னென்ன நன்மைகள் உண்டோ அதை முழுமையாக அனுபவிக்க முடியும். ஏன்னு கேட்டால் நன்மை செய்யக்கூடிய கிரகம் இருந்தாலும் ஒரு கிரகம் கெட்டு போயிருந்ததுனால் மற்ற 8 கிரகம் நன்மை தராது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நன்மை தரக்கூடிய கிரகம் இங்கே இருக்குது, ரெடியாக. சனி பயிற்சி கடகத்துக்கு சூப்பர். மற்ற கிரகங்கள் இடையூறு பண்ணும் பொழுது அது ஒன்றும் பண்ண முடியாது. கொடுக்குறது கொடுக்கும், ஆனால் வாங்கி சாப்பிட்ற அளவு வீட்டில் எல்லாம் சமைச்சிருக்கும். நமக்கு வயிற்று வலி இருந்தால் எப்படி சாப்பிட முடியும்? அஜீரணமாக இருக்குது, சாப்பிட முடியாது. சூப்பராக உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் பூரா இருக்கும், நமக்கு வாசனை வரும். பட் அதுக்கு உண்டான தகுதி நமக்கு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்குறார். அப்போ பிரச்சனை பண்ணக்கூடிய கிரகமான இந்த இடத்துல ராகுவும் இங்கே குரு பகவானும் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அந்தந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருந்தாலும் அந்த கிரகங்களும் நம்ம கூட போட்டி போடும். அப்போ அவர்களுக்கு உண்டான பரிகாரங்களை நம் எளிமையாக செய்தோமேயானால் அதற்போக நம்ம சொந்த ஜாதகத்திலையும் இந்த கிரகங்கள் ராகு எங்கே இருக்கார், குருனால் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி பயிற்சிகள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பயிற்சிகள் ஆகிற தருவாயில் ஒரு தடவை நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்த்துடணும் எல்லாருமே. ஏன்னா இந்த ஆண்டு சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சி நடக்குது. இப்போ இதெல்லாம் நமக்கு சொந்த ஜாதகத்தில் அனுகூலமாக பிரச்சனையா, இதில் நன்மைகள் செய்தாலும் அதில் தீமை செய்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லாமே சேர்ந்து அதுதான் சேர்ந்து நல்லது பண்ணுதா, அதற்கு என்ன பரிகாரமோ அப்படிங்கிறத பண்ணணும். இதற்கு நீங்கள் எளிமையான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வியாழக்கிழமை தோறும் குரு பகவான், நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் நல்லா தெரிஞ்சுக்கணும். தட்சிணாமூர்த்திக்கு யாரும் வழிபாடு பண்ணக்கூடாது. குருன்னா நவகிரகத்தில் இருக்கிறவர் தான் குரு. தட்சிணாமூர்த்தி சிவபெருமான். அவர் பார்த்தீங்கன்னா ஞானம், அறிவு, கல்வி இதுக்கெல்லாம் டீச்சர் குரு. அவர் வித்தைகளுக்கு குரு. ஜாதக ரீதியான குரு அப்படின்னு பார்த்தாலும் நவகிரகத்தில் வடக்கு பார்த்துருக்கக்கூடிய குரு. அவருக்கு முல்லை மலர், முல்லைப்பூ விற்கிது பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ மாதிரி. இந்த முல்லைப்பூ தான் அவருக்கு ரொம்ப பிரியம். அந்த முல்லைப்பூ வாங்கி சாற்றி இந்த கொண்டல் கடலை மாலையெல்லாம் போடக்கூடாது. நிறையா கோயில் அதை போடுறீங்க. சுண்டல் கடலை அவருக்கு பிடிக்கும். இப்போ நமக்கு சுண்டல் பிடிக்குன்னா நம்ம சாப்பிட்றோமா, நம்ம கழுத்தில் மாலையே போட்டுக்கிறோமா? ஒருத்தருக்கு ஒரு ஐட்டம் பிடிக்குது சாப்பிட்ற ஐட்டத்தில், அதை நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுக்கிறோமா? பொட்டு வைக்கிறோன்னா நெத்தியில் தான் வச்சுக்கிறோம். சாமிக்கு நான் மட்டும் கழுத்தில், கையில், காதில் எங்கெங்கே இடம் இருக்கோ வைப்பாங்க. இந்த புத்துக்கிட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகர் இருக்கும், கீழே ஒரு இடம் பாக்கி இருக்காது. அப்போ எதை எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே தான் அது இருக்கணும். பூன்னா புஷ்பத்தை கழுத்தில் போடலாம், தலையில் வைக்கலாம்.
பூ மட்டும்தான் போடலாம். அது பிடிச்சது அப்படிங்கிற சுண்டல் கடலையில் மாலை கோத்து போடுறது அப்படின்னு சுண்டல் கடலை நிவேத்தியம் பிரசாதம் தான் பண்ண முடியும். அப்போது இந்த முல்லை மலர்களால் வியாழன் தோறும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் இந்த ராகு கால நேரத்தில் ராகுக்கு வழிபாடுகள் செய்து வந்தால் அந்த மாதிரி டைமில் புத்துக்கு பால் ஊற்றலாம். அந்த சர்ப்பத்துக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வைக்கலாம். அது எது சாப்பிடுமோ அதை வைக்கலாம். இந்த நாகதேவதை வழிபாடும் குரு வழிபாடும் செய்து வந்தால் இந்த சனிப்பெயர்ச்சியும் நன்மையை தரும், வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் நமக்கு நன்மையை தரும். நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் நான் சொன்ன மாதிரி எச்சரிக்கையாக இருந்தும் அதை தாண்டி வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம எளிதாக வெளியில் வந்துடலாம். சொந்த ஜாதகத்தையும் பார்த்து அதில் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தாலும் பண்ணிட்டோம்னால் இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி நம்மளை எதுவுமே பண்ணாது. அதுலேருந்து முழுதாக விலகி வெளியில் வந்து எல்லாரும் மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் எப்படி ஜாலியாக இருக்காங்களோ அந்த மாதிரி நாம்ளும் சிறப்பாக இருக்கலாம். இது எளிமையான இதுதான், எளிமையான பரிகாரம் தான். எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ சொன்னால் தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு விஷயம் இருக்குன்னா இப்போ சொல்லிட்டால் நீங்கள் இல்லாட்டி இப்போ சனி பயிற்சி அப்படின்னா பயமே இருக்குது, 10ஆம் இடத்துக்கு வராது, இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு பயந்துன்னு விட்டுருவீங்க. இதுக்கு இதெல்லாம் தான் பண்ண போகிறார், இதுக்கு இப்படி இருந்துட்டால் அதிலேருந்து காப்பாற்றிடலாம். இப்போ நம்ம அப்படி இருந்துட்டோம்னா அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். அதுக்கு பரிகாரங்களும் பண்ணுறோம். அதை மேற்கொண்டு இப்போ முழுக்க நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதன் முறை பிரகாரம் நீங்கள் நடந்து கொண்டு இந்த வருகின்ற சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சியிலிருந்து தோஷங்களிலிருந்து விடுபட்டு இதனுடைய முழு பலனையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி, இதுதான் தலைப்பு. சனி பகவானாகப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும். 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குவார். அதன் பிறகு அடுத்த ராசிக்கு போகிறார். இப்போ சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவ்வளவு நாளாக சனி பகவான், இதுதான் உங்களுடைய சிம்ம ராசி, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல இருக்குது சிம்மராசி. காலச்சக்கரத்தில் உங்களுடைய ராசி 5வது ராசி. உங்களுடைய ராசிக்கு அதிதேவதை சிவபெருமான், நவக்கிரகங்களுடைய தலைவருடைய ராசி. நவக்கிரகங்களுக்கு யார் தலைவர்னா சூரியன். சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ இருந்தால் தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அரசியல், அரசு வேலை, முன்கோபங்கள், இதெல்லாம் ராஜாவுக்கு சமமான ஒரு அந்தஸ்து இதெல்லாம் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது தான் உங்களுடைய ராசி. இந்த காலச்சக்கரத்தில் 5வது ராசி. உங்கள் ராசிக்கு தலைமை வைக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்பேற்பட்ட உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவானாகப்பட்டவர் இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7ஆம் இடத்துல இருந்தார். இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது இங்கிருந்து நகர்ந்து 8ஆம் இடத்துக்கு வரார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். மீனத்திற்கு வரும் பொழுது அஷ்டமச்சனி அப்படின்னு பேர். அஷ்டமச்சனி நன்மையை செய்யுமா அப்படின்னு பார்த்தால் கண்டிப்பாக செய்யாது. அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, விரயச்சனி, கண்டகச்சனி, காரகச்சனி, மாரகச்சனி, ஜென்மச்சனி, இந்த மாதிரி நிறைய சனி. அதில் அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கும். வீண் விரயங்கள், இடமாற்றங்கள், துன்பம், துயரம், அலைச்சல், வேதனைகள், சங்கடங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மன உளைச்சல், வாகன பழுதுகள். இதில் இன்னொரு பிரச்சனை, 7ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது திருமணஸ்தானம் ஒரு ஜாதகத்தில். அப்போ இவ்வளோ நாளாக இருந்ததும் சரியில்லை, இப்போ வரக்கூடியதும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. அதில் அஷ்டமச்சனைங்கும் பொழுது இன்னும் 100% பிரச்சனை அனுபவிக்கிறோம். திருமண வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். கணவன் மனைவி பிரிவு, கருத்து வேறுபாடு, ஒத்து வராமல் போகிறது, சண்டை சச்சரவு, குடும்ப பிரிவு, விவாகரத்து, மறுமணம், இதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பார். அதுபோக அவமானங்கள், பழிப்பாவங்களுக்கு ஆளாகிறது, யாரோ செய்த தவறுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறது, சிறைப்படுதல். இதெல்லாம் நான் சொல்லலை, புலிப்பாணி சித்தர் சொன்னது, முதல்ல சொல்லியிருக்கேன். சிறைப்படுதல், வீண் பழி. நம்ம நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம், தப்பு பண்ணவன் தப்பிச்சிருவான், நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த அஷ்டமச்சனையில் ஏற்படுது. அப்போது 8ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது நமக்கு நன்மையா அப்படின்னு பார்த்தால் நன்மை அல்ல. அதே சமயம் அதே 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது அந்த இடத்துல ராகு பகவான் அப்படிங்கிறவர் கூட இருக்கார். அப்போது சிம்மராசியான உங்களுக்கு ராகு சனி சேர்க்கை நன்மையை கொடுக்கும்.
ராகு சனி சேர்க்கை அப்படிங்கும் பொழுது அந்த காலகட்டத்திலையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் மே மாதத்தில் பயிற்சியாய் இங்கே வந்துடுவார் 7ஆம் இடத்திற்கு. அப்போ 7ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக நன்மையை கொடுக்கும். ராகு சிறந்த ஸ்தானத்தை கொடுப்பார். என்ன ஒரு கெடுதல் பலன் சொல்லணும், சனியால் கணவன் மனைவி பிரிவுன்னு சொல்கிறேன், இது கணவன் மனைவி சேர்த்து வைக்கும். குடும்ப பிரிவுன்னு சொன்னால் இது குடும்பத்தை சேர்த்து வைக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பலன் இந்த 7க்கு வந்து ராகு கொடுப்பார். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடி ஏற்கனவே போன வருஷமே பிரிஞ்சவனா கூட 7 ராகு வரும்போது இப்போ சேர்ந்துருவாங்க. கஷ்டங்கள் விலகும். இன்னொரு காரணம், நரம்பு சம்பந்தமான கோளாறுகளால் பீடிக்கப்பட்டவர்கள், தலை மூளை ஸ்ட்ரோக் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, வாதம், இந்த மாதிரி ஒரு டிசீஸில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு விடிவு காலமாக உங்களுக்கு அமையுது. இது இங்கே பிரச்சனை 8ல் சனி வந்தாலும் 7ல் வரக்கூடிய ராகு அப்படிங்கிறவரும் சிறப்பாக நன்மையை செய்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குரு பகவான் வர்றார். உங்களுக்கு இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்தார். 10லே பார்ப்பான் பதவியை கெடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உத்தியோகம், தொழில், வேலையில் இருந்த குரு பகவான் பல பிரச்சனைகளை கொடுத்து வந்தவர் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார். மிகச்சிறப்பு. தொட்டது தொடங்கும். எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், லாபத்தை ஈட்டிக்கலாம், இரட்டிப்பாகலாம். அரசியல்வாதிகள், அரசு துறை, இவங்களுக்கெல்லாம் பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள். ஏன்னா சிம்மத்துக்கு உண்டான ராஜா சூரியனுடைய வீடுங்கன்னா இதெல்லாம் அதிபதி. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கிடைக்காதவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அரசு பணி கிடைக்கும். ஏற்கனவே அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம், பணி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறும். சனி 11ல் வரும்பொழுது குரு பலன் அப்படின்னு கேட்பாங்க. குரு பலன்கிறது வருது. கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறது நடைபெறும். திருமண யோகம், வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம் இதை ஏற்படுத்துகிறார். எதிரிகளுடைய உபாதையிலிருந்து விடுபடலாம். மறைமுக எதிரிகள், அதாவது எதிரி இல்லாத மனிதன். ஒருத்தர் எதிரி இருந்தால் தான் ஒருத்தர் வந்து வெற்றியை பெற முடியும். எதிரியே ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவன் முயற்சிக்கவே மாட்டான். எதுலேயும் ஒரு போட்டி, ஒரு தொழிலில் போட்டியாக இருக்கட்டும், அவனுடைய உத்தியோகத்தில் போட்டியாக இருக்கட்டும், படிப்புலையெல்லாம் எடுத்துனீங்கன்னா ஸ்கூலில் நாங்களாம் படிப்போம், எல்லாருமே படிச்சிருப்போம். போன தடவை ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவோம், இந்த தடவை நாம் வாங்குவோம், அடுத்த தடவை வாங்குவோம். இந்த போட்டி போட்டு படித்தா தான் ஜெயிக்க முடியும். எல்லாருமே 0 முட்டை 10-20% படிக்கிறாங்க, எல்லாருமே 0ன்னா அந்த ஸ்கூலே எடுபடாது, எல்லாம் தத்தியாக போயிடுவோம். போட்டி இருக்கணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு ஸ்கூலில் அந்த பெண் குழந்தைய முதல்ல வாங்கிடுறதா, போன தடவை வாங்கிட்டா விடக்கூடாதுடா, நம்ம வாங்கியே தீரணும்னு பசங்க வாங்குறாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு போட்டி அப்படிங்கிறது இருந்தால்தான் நம்ம முயற்சிப்போம், இல்லாட்டி நம்ம சோம்பேறி ஆயிடுவோம். இப்போ அந்த போட்டிகள் அப்படிங்கிறதுல நமக்கு இருந்து வந்த எதிரியாக நம்மளை வீழ்த்தி கொண்டிருந்தவர்கள் ஒதுங்கிடுவாங்க, நாம் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பை குரு பகவான் கொடுக்குறார். கேது பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருந்து குடும்பத்தில், வாக்கில், கோர்ட்டு கேஸ், நீதிமன்றம், இந்த மாதிரி பிரச்சனையை இவ்வளோ நாளாக கொடுத்து வந்திருந்தார். அவர் உங்கள் ராசிக்கே வர்றதுனால கேது ஞானத்தை கொடுப்பார். ஞானகாரகன். ஞானம், தவம், ஜபம், யோகம் இதில் எல்லாம் மனசு ஈடுபடும். பிறருக்கு தான தர்மங்கள் பண்ணுறது, ஆன்மீக நாட்டங்கள், அறவழி துறையில் போகிறது, இதெல்லாம் ஏற்படுத்துகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இங்கே வரக்கூடிய சனி வந்து நமக்கு நன்மையை தரவில்லை, நல்லா தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துக்கு சனி வந்து பல கெடுதல்களை கொடுக்குறார். அது போக இந்த கிரகங்கள் நான் சொல்கிற ராகு, கேது, குரு நன்மையை வாரி வழங்குகிறார்கள். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தரக்கூடிய கெடுதலை மறைச்சி வச்சிடலாம். இதுக்கு வந்து அதை தடுத்து நிறுத்திட்டு அதற்கு மேலே நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறார். அது இன்னும் நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் அது வரும். என்ன இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்கும், ராகு கேது பயிற்சி இப்படி தான் இருக்கும் இந்த ராசிக்கு. இப்போ பொதுவாக ஜென்ரலாக சொல்ல நம்ம பார்க்கறது சனி பயிற்சி. அப்போ பார்த்தோம்னா இப்போது சனி பகவான் அப்படிங்கிறவர் நமக்கு நன்மை தரலை, கெடுதல் தான் பண்ணுறாரு. அஷ்டம சனியில் நல்லாவே தெரியுது. பட் அதே சமயம் இந்த ராகு கேது குருவும் வரக்கூடியவர்கள் நன்மை தருகிறார்கள். அப்போ என்ன ஆகுது, 50% நன்மை நடைபெறுகிறது, ஒரு 50% தீமை அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ நம்ம சொந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கிறதுல இந்த பயிற்சி ஆகும் பொழுது அதில் இந்த கிரகங்கள் சாதகமா பாதகமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இதற்குண்டான சனி கெடுக்கக்கூடிய சனிக்குண்டான பரிகாரங்களை நாம் எளிமையான பரிகாரங்களை
செய்தால் மட்டும் போரும். இவருக்கு எடுக்கிறத ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கதவு இருக்குது, 3 கதவு திறந்துருக்கு, 1 மட்டும்தான் சாத்தி இருக்குது. அதை மட்டும் ரிப்பேர் பண்ணி திறந்துட்டோம்னா அது வழியாக வெளியில் போகலாம். அந்த ரிப்பேர் பண்ணி அதை சரி பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பரிகாரம். என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியான நமக்கு இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுறோம்னா, பிரதோஷ வழிபாடு, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பிரதோஷங்கிறது 13வது தினம், திரையோதசி தினம், அமாவாசை முடிந்து 13, பௌர்ணமி முடிந்து 13ஆம் நாள் பிரதோஷம். பிரதோஷத்தை பற்றி தனியாக ஒரு 1/2 மணி நேரமே நான் விளக்கம் சொல்லலாம். ஏன் உண்டாச்சு, எப்படி உண்டாச்சு, எதற்காக வழிபடுறோம் அப்படிங்கிறது தனியாக சொல்லலாம். சிவபெருமானுக்கு உகந்த நாள் இப்போதைக்கு சொல்கிறேன். ஏன் உகந்த நாள், எதனால் அப்படிங்கிறதுலாம் அதுக்குள்ளே போனோம்னா இதிலிருந்து வெளியில் வந்துடணும். இது பெரிய விஷயம். அப்போது அன்றைய தினத்தன்று சிவபெருமானை மாலை வேளை 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக இந்த நந்தியம்பெருமானுடைய கொம்புக்கு நடுவில், இப்படி கொம்பு இருக்கும், கொம்புக்கு பின்னாடி நின்று வாழை தொட்டுட்டு கொம்புக்கு நடுவில் சிவனை பார்க்கணுங்கிறத சாஸ்திரம். விஷஸ்ய விஷணம் திருஷ்டுவா சிங்க மத்தியே சதாசிவா அப்படின்னு வாக்கியம். விஷம்னா விஷபம்னா விஷபராசினா மாடு, எல்லாத்துக்குமே தெரியும். விஷணம்னா வால், திருஷ்டுவானா தொடு, சிருங்கம்னா கொம்பு மத்தியில் சிவலிங்கத்தை பார்க்கணும். இதுதான் அதனுடைய வாக்கியம். அப்போ இந்த அஷ்டமச்சனி தோஷத்திலிருந்து விலகலாம். நமக்கு ஒன்றும் பெருசாக படுத்தாது. இந்த 3ம் வாரி வழங்கும், அவரும் ஒதுக்கிப்பார். அப்போது சிம்மராசிக்கு இந்த வரக்கூடிய சனி பயிற்சி 100க்கு 100% எந்த ஒரு கெடுதலையும் செய்யாது. இதில் மேலும் நல்ல ஜோதிடரை பார்த்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம மற்ற ராசியை விட டாப்பில் இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. தெளிவான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு உண்டாகும். எனவே சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமச்சனியை கண்டு அஞ்ச வேண்டாம். இந்த பரிகாரங்களையும் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து வரக்கூடிய சனிப்பயிற்சியை வென்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.